திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்காங்க, அண்டர்கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு எதை வச்சு சொல்றாரு? ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன், பண்ண சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரு, மோடி அவர்களை சந்திச்சு பேசினாரு. சார் புரோட்டோகால் சார், புரோட்டோகால். ஸ்டாலினும் மோடி அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா கூட மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் முதலமைச்சருங்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் சந்திக்கணும். புரோட்டோகால். ஏன் நம்ம கவர்னரோடு இல்லாத சண்டையா? ஆனால் நேருக்கு நேர் பார்க்கும்போது வணக்கம் சொல்லலையா? அதுதானே தமிழ் பண்பாடு, அடிப்படை நாகரிகம் அது. அதெல்லாம் போய் கள்ள உறவு, திருட்டு உறவு இப்படின்னு சினிமாவில் சொல்லலாம், டிவி மெகா சீரியலில் சொல்லலாம், அதெல்லாம் சரியா இருக்கும். அரசியலில் சொல்றது யாரோ சொன்ன வார்த்தை தான் இது. திமுக பாஜக கள்ள உறவு. என்ன கள்ள உறவு? கள்ள உறவை வச்சுட்டு என்ன சாதிக்க முடியும் அவங்களால? சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காங்க. கள்ள உறவு இருந்ததுன்னா இவங்க எதுக்கு? என்டிஏ கூட்டணி தலைவர் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ எதுக்காக வேற ஒரு கேண்டிடேட்டை போடணும் சவுத்துலேருந்து? கள்ள உறவு இருக்கு. இது எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எப்படி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, நாங்கள் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி யாருமே போடாத. நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்கல்ல, அதாவது ஒரு தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, நீங்க அவர் ஆதரிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒருவரை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? தமிழரை ஆதரிக்கணும் இல்லையா அப்படின்னு யார் கேட்கறா? இல்ல பாஜகவினரே எழுப்புனாங்களா? முட்டாள்தனமான எடப்பாடி பழனிசாமி பாஜக பாதி பேசுறது முட்டாள்தனம், பேசவே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியே சொன்னார். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தமிழர் தானே, அவரை ஆதரிச்சுட்டு போயிட வேண்டியதானே. எதுக்காக அவர் போய் ஏடிஎம்கே ஓட்டு கேட்கிறாரு? அவர் போற இடத்துலலாம் தமிழரான ஸ்டாலினுக்கு நம்முடைய ஓட்டை போடுங்கள், நான் என் ஓட்டை போடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏங்க ஐடியாலஜிங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பிரதர்ஸ் இருக்காங்கன்னா 4 பேர், ஒருத்தன் இன்ஜினியராக இருப்பான், ஒருத்தன் டாக்டராக இருப்பான், ஒருத்தன் வக்கீலாக இருப்பான், எல்லாம் தான் இருப்பாங்க. 4 பேரும் சேர்ந்து ஒரே ஐடியாவில் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்கல்ல. அது எப்படி யோசிப்பாங்க? இது உடனே தமிழரை நிறுத்தினா தமிழரை போட்டணுமா? என்ன தமிழரை நிறுத்தினா? இங்கே பாருங்க, எப்போதுமே ஒரு விஷயம், நாமா அவங்களா, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் அப்படின்னாங்க கலைஞர். அதாவது ஆனால் நீயா நானான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நீ தான் சொல்லுவாங்களா? நீ தான் சொல்றவ அந்த போட்டிக்கு வரத்துக்கு லாயகம் இல்லாதவ. இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஒரு அவசியம். அவர் பாஜக கூட்டணியில் இருக்கார்.